சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் கே.சி. பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் மோடி அதிமுக ஆயிடக்கூடாது, இல்ல அமித்ஷா அதிமுக என்பது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிவிடக்கூடாது. புத்தியுள்ள அரசியல் ஞானம் உள்ள கட்சி மீது விசுவாசம் உள்ள எந்த அதிமுக தொண்டனும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு என்று மனதளவில் கூட நினைக்க மாட்டாங்க. அப்படி முடிஞ்சா எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி அமைச்சு பார்க்கட்டும். தயவு செய்து நீங்கள் தனியாக நில்லுங்கள், நின்று 60 தொகுதியில நோட்டாவை முதல்ல நீங்க வெற்றி கொள்ளுங்கள். அதிமுகவில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்பது விரும்பப்படாத ஒரு கூட்டணி. இபிஎஸ் ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்டவர்கள். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிற திராணியற்றவர்களாக இருக்கிறார். இவர்கள் மீது இருக்கிற லஞ்ச வழக்குகள், ஊழல் வழக்குகள், பிரச்சாரங்கள், இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியை இவர்கள் ஆதரிக்கிறார்கள். யூபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ கலெக்ஷனை பிரிச்சுக்கிறதுங்கிற டீல் எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஓபிஎஸும் சசிகலா எடப்பாடி 3 பேரும் சேர்ந்து ஒரு பங்கு புரிஞ்சுக்கிட்டு வர்ற கலெக்ஷன்ல உனக்கு இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் பிரிச்சுட்டு போயிடுவாங்க. இன்னும் 8 மாதங்கள்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகி இவர் எப்படி பாராளுமன்றத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? சூர்யா அவர்கள் சொன்ன கருத்து மிக சரியான ஒரு கருத்து. அந்த கருத்தை நான் ஆதரிக்கிறேன். சும்மா இந்த கண்டெம்ட் அது இதெல்லாம் பூச்சாட்டி காமிச்சு நீங்கள் பேச்சு உரிமையை மறுக்க முடியாது. நகரம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு அதிமுகவின் முன்னாள் எம்பியும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், அதிமுகவோட முதல்வர் வேட்பாளர் யாரு? இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ? யார் அதிமுகவோட முதல்வர் வேட்பாளர்? அதாவது இரட்டைலை சின்னம் மட்டும்தான் இந்த தேர்தல்ல முதல்வர் வேட்பாளராக இருக்கணும். இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் உள்பட, அதே போல இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் யாரையும் மக்களும் அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல சசிகலா, தினகரன் இவர்களும் அதிமுகவுக்கு ஒரு சுமையாக இருக்கிறவர்கள். மீண்டும் அதாவது கொடிபிடிக்கிற தொண்டர்கள் முடிவெடுக்க வேண்டும். வாக்களிக்கிற மக்கள் தயாராக இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும். எம்ஜிஆர் கட்சியை எம்ஜிஆர் காலத்தை போல ஒரு வலிமையான கட்சியாக, மக்கள் விரும்புகிற கட்சியாக, தேடி தேடி வாக்களிக்கிற கட்சியாக, இன்னும் நீங்க அம்மா அவர்கள் சட்டமன்றத்துல 100 ஆண்டு காலத்துக்கு இன்னும் பேசுனதை எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்னோட பேஸ்புக்ல போய் பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுனதை நான் போட்டிருப்பேன். எல்லோரும் சொல்றாங்க இந்த ராமச்சந்திரன் மறைந்து விட்டால் அதிமுக இருக்காதுன்னு. பைத்தியக்காரர்களே, அந்த பட்டொலி வீசி பறக்கிற அண்ணாவின் உருவம் தாங்கிய அதிமுக கொடி ஆட்சி ஆளும் அப்படிங்கிறது 4 அம்மா மரணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர்களது நடவடிக்கைகள், சசிகலாவாகட்டும், தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இபிஎஸ் ஆகட்டும், இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக இந்த அத்துணை சுயநலவாதிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தொண்டர்களால ஒரு தலைமை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வழிகாட்டுதல்ல அடிப்படை உறுப்பினர்களால ஏற்றுக்கொள்ளப்படுகிற, உருவாக்கப்படுகிற, தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை உருவாகி வருகிற தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக ஆட்சி அமைக்கிற வலிமையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். மாறாக இவங்க இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆங்கிறது அவங்களுக்குள்ள எல்லாம் டீல் இருக்கு. பர்சன்டேஜ் கலெக்ஷனை எப்படி பிரிச்சுக்கிறதுங்கிற டீல் எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கு. இப்ப இவங்க இவராங்கிறத மக்கள் மத்தியில சாய்ஸ் 2 மட்டும் கொடுக்குறது. சோ தட் யாருமே இன்னொரு 3வது சிந்தனைக்கு போக மாட்டாங்கல்ல. அவரான்னு இந்த வாத பிரதிவாதங்களை இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட இவர்களது செயல். அதாவது அவரான்னு சொல்லி அப்படியே கொண்டு போயிட்டு கடைசியில கிளைமேக்ஸ்ல ஓபிஎஸ் இபிஎஸ் முன்மொழிஞ்சிட்டாருங்க. அதனால எல்லாம் தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, மக்கள் அப்படியே கியூல நிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நாடகம். அதனால 2 பேருமே வேண்டாம் அப்படிங்கிறதான். அது கூட சசிகலா, தினகரனும் வேண்டாம் அப்படிங்கிறதுதான். மக்களும் அதிமுக தொண்டர்களும் வெறுப்பின் உச்சத்துல இருக்காங்க. சார், அடுத்ததா இந்த கூட்டணி அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக இப்படி ஒரு கூட்டணி இருக்குது. தொடர்ச்சியாக பாஜகவினர் நாங்க தான் கூட்டணிக்கு பாஸ், நாங்க தான் தலைமை அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக தலைவரும் அதான் சொல்றாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் இப்ப சொன்ன பாருங்க, என்னோட அந்த பேஸ்புக்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் ஆரம்பித்த பொழுதே கூட அவரே அதை பேசியிருப்பார். அதாவது அதிமுக தலைமையில் அதிமுக முதலமைச்சர், அதிமுக
தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற வகையில தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். இது அதிமுகவுடைய தாரக மந்திரம். முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் திருவாரூர்ல செய்தியாளர்களது கேள்விக்கு யோசித்து பதில் சொல்றாரு. அவர் மனசுக்குள்ள பயம், அச்ச உணர்வு பாரதிய ஜனதா கட்சியோட. ஆனா அது அன்று மாலை அதை மறுத்து இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா அவர் அந்த திருவாரூர்ல பேசிய பேச்சை பார்க்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு இவர் ஏதோ ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறார். அந்த உரிமையை எந்த அளவுக்கு நாட்டுவார் என்பது தெரியல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் விரும்பல. இவர்கள் எல்லோருமே இவர்கள் மீது இருக்கிற லஞ்ச வழக்குகள், ஊழல் வழக்குகள், குற்றச்சாட்டுகள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியை இவர்கள் ஆதரிக்கிறாங்க. அல்லது ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு வாதத்துக்கு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இவர்கள் மீது அந்த ஊழல் வழக்குகள் வருகிற பொழுது மத்தியில இருக்கிற ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி 2024 வரைக்கும் இருக்கும். அப்ப அது இவர்களுக்கு 21 ஆட்சியை இழந்தாலும் கூட அந்த ஒரு 3 ஆண்டு காலத்திற்கு அது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த அடிப்படையில தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை இவர்கள் முயற்சிக்கிறாங்களே ஒழிய ஒரு கொள்கை அடிப்படையிலோ தொண்டர்களது விருப்பத்தின் அடிப்படையிலோ இந்த கூட்டணி இல்லை. தொண்டர்களும் மக்களும் இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பதை விரும்பல. அப்படி முடிஞ்சா எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியை அமைச்சு பார்க்கட்டும். அது அந்த தேர்தல் நேரத்துல நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு சொல்லி பாருங்க. அதே போல திரு முருகன் அவர்கள் பேசியிருப்பாரு, 60 சீட்டு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. இவரு பொன் ராதாகிருஷ்ணன் 99 சீட் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. திரு ராஜா அவர்கள் பேசியிருப்பாரு. பாரதிய ஜனதா கட்சியில திரு KT ராகவன், பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர், அவர் 60 தொகுதிகள்ல நாங்கள் தனித்து நின்று வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப எங்க தொண்டர்கள் எல்லோருமே திரு ராகவன் அவர்களுக்கும் திரு முருகன் அவர்களுக்கும் திரு பொன்னாருக்கும் திரு ராஜா அவர்களுக்கும் சொன்ன பதில், தயவு செய்து நீங்கள் தனியாக நில்லுங்கள், நின்று 60 தொகுதியில நோட்டாவை முதல்ல நீங்க வெற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கறத செய்தி. அதனால அதிமுக கூட்டணி, அதிமுகவுல பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்பது விரும்பப்படாத ஒரு கூட்டணி. அதை மீறி அது திணிக்கப்பட்டால் நிச்சயமாக தொண்டர்கள் வேறு விதமாக முடிவெடுப்பாங்க. அதுவும் இன்றைய காலகட்டத்துல இந்த நீட் விவகாரம் எல்லாம் பாருங்க, ஒரு கொழுந்து விட்டு எரிகிற காலத்துல புத்தியுள்ள, அரசியல் ஞானம் உள்ள, கட்சி மீது விசுவாசம் உள்ள எந்த அதிமுக தொண்டனும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு என்று மனதளவில் கூட நினைக்க மாட்டாங்க. நீங்க சசிகலா, தினகரன், OPS, EPS எல்லார் மேலையும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. குறிப்பா உங்கள் மேல சமூக வலைதளங்கள்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சசிகலா அவர் சிறைக்கு போவதற்கு முன்னால் உங்களை முதல்வர் வேட்பாளர் ஆக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இப்படி தீவிரமா சசிகலாவை எதிர்க்கிறாரு. அதாவது தம்பி, எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் அதை ஒரு முதல் செய்தியா சொல்றீங்க. இதுவரைக்கும் நான் அதை கேள்விப்படல, எந்த சமூக வலைதளத்திலையும் பார்க்கல. உங்க தகவலுக்கு சொல்றேன், என் வாழ்நாள்ல இன்றைய நிமிடம் வரைக்கும் சசிகலா அம்மையாரை நான் சந்தித்தது கிடையாது, பேசியது கிடையாது. அதனால எனக்கு அவர்களோடு எந்த விதமான தொடர்பு இல்லை. அதனால ரெண்டாவது, நான் பதவிகளுக்கு ஆசைப்படுறதா ஒரு நபராக இருந்திருந்தா இன்னைக்கு அதிமுக ஆளுகிற கட்சியாக இருக்கிற பொழுது ஒரு முதலமைச்சரும் OPS-ம், ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் சட்டமன்ற உறுப்பினராக புரட்சி தலைவரோடு இருந்துவிட்டு அம்மா அவர்களால திருச்செங்கோடு தொகுதியில நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அகில இந்திய அளவுல 2வது அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தை பெற்ற காலத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சிக்குள்ள வர்றாரு. அதனால அவரோடு நல்ல ஒரு அந்த காலகட்டங்கள்ல மிக சுமூகமான ஒரு உறவு இருந்தது. அதே போல OPS அவர்களது அணியில பார்த்தீங்கன்னா, நான் சசிகலாவை எதிர்த்து ஜனவரி 6ஆம் தேதியே தேர்தல் ஆணையத்தில் மனு செய்து விட்டாலும் கூட பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு பிறகு OPS வருகிற பொழுது அந்த கருத்துக்கள் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில நான் அவரோடு இணைந்து பயணித்தேன். அதனால எந்த ஒரு காலகட்டத்திலையுமே நான்
சசிகலா அவர்களை எதிர்த்ததே ஜனவரி 6ஆம் தேதியே நான் எதிர்த்து அங்க வந்து மனு தாக்கல் செஞ்சுட்டேன்ல. அப்புறம் எங்க போய் வந்து என்னையே அவர்கள் முதலமைச்சராக ஆக்கல அப்படிங்கிறது இப்ப கூட பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் இப்ப கூட போடுவாங்க. ஆனா சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர், கே.சி. பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், இது வந்து நல்லா இருக்கும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன். இந்த இயக்கம் புரட்சி தலைவர் கனவு கண்டதை போல, அம்மா அவர்கள் கனவு கண்டதை போல பல 100 ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு வலிமையோடு இருக்கிற வகையில இந்த கட்சி வந்து கட்டமைக்கப்படணும் அப்படிங்கறத என்னுடைய நோக்கம், குறிக்கோள். எனக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு முதலமைச்சர் பதவி வேணுமா இல்ல கட்சியை வழிநடத்துற பதவி வேணுமான்னா நான் கட்சியை தான் கேட்பேன். ஏன்னா கட்சி என்பது வந்து ஒரு அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொள்கைகளை தாங்கி பிடிக்கிற ஒரு அஸ்திவாரம். அதனால அந்த கட்சி பலமாக இருக்கும். அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம், அம்மா வளர்த்த இயக்கம், அவர்கள் பெயரை 1000 ஆண்டுகளுக்கு வந்து நிலைநாட்டணும். அதுதான் என்னுடைய விருப்பம். நீங்க இந்த பதில் மூலமா திரு கே.சி. பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக விரும்புகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது உருவாக்க நினைப்பது என்பது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்கள் இந்த 2 மாபெரும் தலைவர்களுமே தொண்டர்களை நம்பிதான் இந்த கட்சியை வந்து ஒப்படைச்சாங்க. ஒரு சசிகலா அவர்களை நம்பியோ, ஒரு ஓபிஎஸ் அவர்களை நம்பியோ, ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பியோ இந்த கட்சியை வந்து ஒப்படைக்கல. அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்குகிற பொழுதே அந்த விதிகள்ல இந்த கட்சியினுடைய தலைவரை அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிற அந்த விதியை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது பொதுச் செயலாளரை. அதைத்தான் அம்மா அவர்கள் வந்து 2007ல வலிமைப்படுத்தி பொதுக்குழு நீங்கள் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம், இந்த விதிகளை கூட திருத்தலாம், ஆனால் இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் குறித்து எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கோ தலையிடுவதற்கோ இந்த பொதுக்குழுவிற்கு அதிகாரம் இல்லை என்று அம்மா அவர்கள் அந்த விதியை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு தொண்டர்களை முட்டாள்களாக்குவதற்கு அல்லது அவர்களுக்கு இந்த விவரங்கள் தெரியக்கூடாது என்பதற்காக ஏதோ அம்மாவை வந்து நாங்க வந்து நிரந்தர பொதுச் செயலாளராக வந்து வச்சிருக்கிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகாட்டுதல்ல ஒரு பொதுக்குழு உறுப்பினர்களால நியமிக்கப்படுகிற ஒரு பதவியா பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமிடல்ல, வழிகாட்டுதல்ல அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் இபிஎஸும் ஓபிஎஸும். பிரதம அமைச்சர் தான் என்ன வந்து நீங்க போய் சேருங்க இது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் வழிகாட்டுதல் நான் இதை செஞ்சேன்னு சொல்றாரு இதற்கு சாட்சியாக. அப்ப இந்த பதவிகள் அவர்களால் பாரதிய ஜனதா கட்சியால் உருவாக்கப்பட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்டவர்கள். அதற்கு பொதுக்குழுவால ஒரு அங்கீகாரம் என்று ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்களே ஒழிய தொண்டர்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து முதல்ல தெரியல. இப்ப என்னுடைய இந்த ஒரு போராட்டத்துல ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் புரட்சி தலைவர் உருவாக்கிய பைலால என்ன இருக்குதுங்கிறது தெரியும். அம்மா அவர்கள் 2007ல உருவாக்கிய விதி என்ன என்பது வந்து தெரியும். ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் அவர்களிடத்துல கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன, அவர்களிடத்துல அவர்களை நம்பி 2 மாபெரும் தலைவர்களும் அம்மாவும் புரட்சி தலைவர் அவர்களும் என்ன ஒரு பெரிய பொறுப்பை, சுமையை அவர்களிடத்துல கொடுத்திருக்கிறாங்க, அந்த தொண்டர்களுக்கு என்ன பாதுகாப்பை அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்கன்னு தெரியும். அதை நிலைநாட்டுகிற வகையில தான் பொதுச் செயலருக்கு தேர்தல் நடத்தணும்னு சொல்லி இருக்கிறார். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் நீ நடத்து, நானே போட்டியிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். இல்லைன்னா என்னன்னா அது வந்து ஒரு ஏற்றளவுல இருக்கு, அதனால வந்து எடப்பாடி பொதுச் செயலாளர்னா யாருமே எதிர்க்க மாட்டாங்க, சசிகலா பொதுச் செயலாளர்னா யாரும் எதிர்க்க மாட்டாங்கன்னு இவங்களுக்குள்ள ஒரு பர்சன்டேஜ் ஓபிஎஸும் சசிகலா எடப்பாடி 3 பேரும் சேர்ந்து ஒரு பங்கு பிரிச்சுக்கிட்டு வர்ற கலெக்ஷன்ல உனக்கு இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்காகத்தான் இல்ல நீ தேர்தல் வை, நான் நிக்கிறேன், அந்த தொண்டர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம், நீ என்னை வெற்றி கொண்டு நீ வந்து இந்த பொதுச் செயலாளர் பதவியை அடை, முதலமைச்சர் வேட்பாளர் தகுதியை அடை அப்படிங்கிறத நான் அவர்களுக்கு விடுக்கிற சவால். 2021 ஜனவரியில் சசிகலா விடுதலை ஆவார்னு சிறைத்துறை நிர்வாகம் ஆர்டிஐல தகவல் சொல்லி இருக்கிறாங்க. சசிகலா விடுதலை ஆகும் பட்சத்தில் நீங்க அவரோட இணைந்து செயல்படுவீங்களா, இல்ல நீங்க எந்த பக்கம் இருப்பீங்க? நான் 1.5 கோடி அதிமுக தொண்டர்களோடு இணைந்து செயல்படுவேன். இந்த 1.5 கோடி அதிமுக தொண்டர்களும் யாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, அப்படி தேர்ந்தெடுக்கிற பொதுச் செயலாளரோடு
நான் வந்து செயல்படுவேன். இந்த 1.5 கோடி உறுப்பினர்களில் ஒருவராக திருமதி சசிகலா அவர்களும் இணைகிறார் என்றால் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் அதுல வந்து இல்லை. சார், கட்சியை விட்டு உங்களை நீக்கிட்டாங்க, அதுக்கான செய்திகளும் ஊடகங்கள்ல வெளில வந்துச்சு. தொண்டர்களோடு இணைந்து செயல்படுவோம்னா எப்படி? என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பதற்கே இவர்களுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. இவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பாக இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து இதை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறாங்க. அப்படி முயற்சி செய்த காலகட்டத்திலேயே 2017 செப்டம்பர்லயே நான் தேர்தல் ஆணையத்துல வழக்கு தாக்கல் செய்தேன். சின்னத்தை கட்சியை நீங்கள் இவர்களிடத்துல கொடுங்க, ஆனால் புரட்சி தலைவரும் அம்மாவும் கொடுத்திருக்கிற அந்த அடிப்படை உறுப்பினர்களே பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற உரிமையை பறிக்காதீர்கள் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொன்னு நான் சொல்றேன், அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல ஒரு பொதுக்குழு நடந்தது. அந்த பொதுக்குழுவுல ஒரு அம்மையார் எதிர்த்து எழுந்து தலைவரே நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பேச சொன்னார். அப்ப எனக்கு என் கணவரை என்னோட சேர்த்து வைங்கள்னு சொல்லி கேட்டார். உடனே புரட்சி தலைவருக்கு அது என்னன்னு புரியல. என்னம்மா உனக்கு பிரச்சனை, ஏன் வீட்டுக்காரவங்க கூட இல்லைன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, தலைவரை நீங்க அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க, நீங்க என்றைக்கு கட்சியை விட்டு நீக்கினீங்களோ அதுல இருந்து நான் அவரை வீட்டுக்குள்ள விடுறதில்லை, நீங்க கட்சிக்குள்ள அவரை என்னைக்கு சேர்க்கிறீங்களோ அன்னைக்கு தான் வீட்டுக்குள்ள விடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புரட்சி தலைவர் சிரித்தார். அவ்வளவு அதிமுக தொண்டர்களுக்கு இது வந்து தெரியும். அப்ப இந்த கட்சி என்பது வந்து மிகுந்த கட்டுப்பாடுடைய கட்சி. ஆனா இவர்களது முடிவை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து மூலமாக, ஏன்னா இன்னைக்கு அந்த கொரோனா இருக்கிற காலகட்டங்களால என்னால வந்து அதாவது தொண்டர்களுக்கு சிரமம் வேண்டாங்கிறதுனால பயணிக்க முடியல ஒவ்வொரு பகுதிக்கும். இந்த ஜூம்ல பார்த்தீங்கன்னா 25 பேரோட நான் வந்து ஆரம்பித்தேன். நான் இன்று மாலை, இன்றைக்கு புதன்கிழமை, இன்று மாலை கூட இருக்கு 16ஆம் தேதி செப்டம்பர், இன்று மாலை கூட 5:30 மணிக்கு இருக்கு. ஆனா இது 32வது நிகழ்ச்சி. இந்த 31 நிகழ்ச்சி இதுவரைக்கும் முடிஞ்சதுல பார்த்தீங்கன்னா முதல் 10 நிகழ்ச்சிகள்ல ஒரு 20 பேர் 25 பேர் 30 பேர் வந்தாங்க, பிறகு 50, பிறகு 100, இப்பெல்லாம் 150 அது மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. மிக விரைவில் இந்த ஒரு மாசத்துக்குள்ள இது 300ஐ தாண்டும், அடுத்த மாசத்துல 500 தாண்டும், நவம்பர் டிசம்பர்ல 1000ஐ தாண்டும். மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக நான் அவர்களை சந்திக்கிறேன். அதற்கு பிறகு ஜனவரி பிப்ரவரியில வந்து எல்லா 234 தொகுதிகளுக்கு நான் செல்லுகிறேன். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, தொண்டர்கள் என்னோடு இருக்கிறார்கள். தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழிவந்த என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால சசிகலா வழிவந்த இபிஎஸ்ஐயோ ஓபிஎஸ்ஐயோ தொண்டர்கள் வந்து அவர்களது அறிவிப்பையோ யாரும் பொருட்படுத்தல. இப்போ அதனால வந்து இவர்கள் என்ன கட்சி நீக்கினதா இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான அறிவிப்பும் வரல. அதை கூட பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்ல தான் கொடுத்தாங்களே ஒழிய என் கைக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு கடிதமே வந்து வரல. சார், அடுத்ததா நீங்க தொண்டர்கள் உங்க பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினந்தோறும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கொரோனா ஆய்வு பணிக்காக போயிட்டு இருக்கிறாரு. மக்கள்கிட்ட அவ்வளவு ஒரு எளிமையா இணக்கமா அணுகிட்டு இருக்கிறாரு. தொண்டர்களும் அவருடைய அணுகுமுறைய ரொம்ப ரசிக்கிறாங்க. நீங்க தொண்டர்கள் உங்க பக்கம்ன்றீங்க. நீங்க என்னோட 30 ஜூம் மீட்டிங்ல எல்லா வீடியோக்கள் இருக்குது. கொஞ்சம் இத வந்து அது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரோடு இருக்கிறவர்கள் மூலமாக அதுல கலந்துகிட்டு பார்க்கிறாங்க அந்த தொண்டர்கள் என்ன குமுறுகிறார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி இல்ல, யார் முதலமைச்சராக இருந்தாலும் அந்த மாவட்டங்களுக்கு செல்லுகிற பொழுது சுயநலவாதிகள், அந்த முதலமைச்சரை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பவர்கள், காரியம் சாதித்துக் கொள்பவர்கள், சகாயம் தேடுகிறவர்கள், அல்லது இந்த ஆட்சி அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் முதலமைச்சரை தேடி போவாங்க. ஆனால் உண்மையான கட்சி தலைமை இந்த இயக்கம் வலிமையோடு இருக்கணும் அப்படின்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு போராடி கொண்டு இந்த இயக்கத்தை வலிமையோடு தாங்கி பிடிக்கிறான் பாருங்க. அந்த தொண்டர்களை தேடி முதலமைச்சர் எங்கேயாவது போயிருக்காரான்னு சொல்லி பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்களேன், முதலமைச்சர் யார் பார்க்க வருவா? அவரான ஒரு காரியம் ஆகணும், இல்ல அவரை போய் பார்த்து ஒரு துண்டு போட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டி போட்டோ எடுத்து கொடுத்தோம்னா 4 அதிகாரிகிட்ட 4 காரியத்தை சாதிச்சுக்கலாம், ஒரு 2 கான்ட்ராக்ட வாங்கலாம். இப்படி இருக்கிறவங்க தானே முதலமைச்சரை தேடி போவான். புரட்சி தலைவர்லாம் எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது அந்த காலகட்டத்துல நம்ம, அதாவது காரியவாதிகள் தான் நம்ம தேடி வருவாங்க.
நம்மை உழைத்து அதிகாரத்துல உட்கார வைத்திருக்கிற அந்த தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக அவங்க போராடிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம தான் அவர்களை தேடி போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான நடைமுறை. இந்த நடைமுறையை இவர்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டு, அதனாலதான் நான் இதை கம்ப்ளீட்டா ஒரு 20 ஆண்டு காலம் சசிகலா, அதாவது 2020 இருந்து இதற்கு முன்பாக 2000 வரைக்கும் இந்த 20 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை ஒரு 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 ஊழல் நிறைந்த ஒரு தொண்டர்களை புறக்கணிக்கிற, தலைமையிலிருந்து நிர்பந்திக்கப்படுகிற, நியமிக்கிற இந்த முறைகளை எல்லாம் ஒரு ஏற்படுத்தி தொண்டர்களிடத்துல அந்த அபிமானத்தை இவர்கள் இழந்து விட்டார்கள். நான் முயற்சிப்பதெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவரது கட்சி, அவரது ஆட்சி, அவர் முன்வைத்த அந்த கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான். நம்ம அந்த தொண்டனை தேடி நம்ம போகணும். அதுதான் உண்மையான ஒரு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அடையாளமே ஒழிய, இவர் அங்க போறாரு அப்படின்னா அதுக்கு 4 பேர் பார்க்கிறாங்கன்னா காரியம் சாதிக்கிறவங்க வருவாங்க. அது ஒரு அளவுகோல் அல்ல. இப்ப அடுத்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் தேர்தலுக்கு நெருங்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த தேர்தலுக்கு முன்கூட்டியே நீங்க அதிமுகவை கைப்பற்றுவீர்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? என்னுடைய நோக்கம் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது அல்ல. அதிமுகவில் இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களுக்கு அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் கொடுத்திருக்கிற உரிமையை மீட்டு தர வேண்டும். இது முதல். இரண்டாவது, கட்சிக்காரர்கள் அவர்கள் குடும்பத்துல நடக்கிற ஒரு சாதாரண சத்துணவு வேலைக்கு 3 லட்சங்கிறான், 5 லட்சங்கிறான். இதுக்கா இந்த தொண்டர்கள் இந்த கட்சிக்கு உழைத்தாங்க? இதுக்கா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாரு? ஊழலை எதிர்த்து குடும்ப ஆட்சிக்கு எதிராக துவக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நோக்கத்தை இவர்கள் சிதைக்கிறார்கள். அதனால புரட்சி தலைவரது எண்ணங்களை, அம்மா அவர்களது நோக்கங்களை நம்ம நிறைவேற்றணும். அதற்கு இந்த தொண்டர்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அந்த தொண்டர்கள் மூலமாக இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தணும், தேர்தல்ல வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசையை உரிய, எனக்கு இதுல எந்த விதமான பதவி ஆசையும் கிடையாது. தேர்வால 2017 இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மாணவர்கள் தற்கொலை செஞ்சுட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அதிமுக அரசு தொடர்ச்சியா நீட்டை ரத்து செய்யணும் அப்படின்றதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க வாயார நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிடும். அதாவது எது செயல்படுத்தாம இவர்கள் பாட்டுக்கு இவர்கள் ஒரு வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க 2017 அவங்க இன்றைக்கு நிதியமைச்சராக இருக்கிற திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் உறுதியளித்தார் பத்திரிகையாளர் சந்திப்புல, ஓராண்டுக்கு நாங்கள் விளக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஃபைல் டெல்லிக்கு போச்சு. ஆனா திரும்ப அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல வருகிற பொழுது அந்த ஸ்டாண்ட், அந்த நிலைப்பாட்டை மத்திய அரசாங்கம் மாற்றிக்கொண்டது. அதனால நீட் என்பது இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது. இதுல 2 பேருமே, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிற திராணியற்றவர்களாக இருக்கிறாங்க. அதிமுகலேயே நான் ஒருவன் தான் இந்த இயக்கம் புரட்சி தலைவர் வழியில போகணுமே ஒழியோ, இது மோடி திமுக ஆயிடக்கூடாது, மோடி அதிமுக ஆயிடக்கூடாது, இல்ல அமித்ஷா அதிமுக என்பது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிறதுனால தேவைப்பட்டால் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசாங்கத்தை நாம எதிர்த்து செயல்படணும், நாடாளுமன்றத்துல தேவைப்பட்டால் எதிர்த்து கூட வாக்களிக்கணும்னு சொன்னேன். அதற்குத்தான் இவர்கள் உடனே நீக்கிட்டேன்னு சொல்லிட்டு இவர்கள் அந்த முதலாளிகள் இவர்களை தப்பா நினைச்ச கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அதே போல ஸ்டாலின் பொறுத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு கருத்தை இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார். அதாவது 3 ஆண்டு காலமா தமிழ்நாட்டுல நீட் நடந்துட்டு இருக்குதுங்க. இது மாற்றலாம். எப்ப மாற்ற முடியும்னா பிரதம அமைச்சரையும் மத்தியில் இருக்கிற ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இதை திரும்ப மாற்ற முடியுமே ஒழிய, இன்னும் 8 மாதங்கள்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகி இவர் எப்படி பாராளுமன்றத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அப்படி உங்களால கொண்டு வர முடியும்னா இன்னைக்கு இருக்கிற 24 எம்பிஸ வச்சு பிரைம் மினிஸ்டர் போய் நீங்க சந்திச்சு அழுத்தம் கொடுத்து செய்யலாம். அடுத்து நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டில்டு கேஸ் ஆயிடுச்சு. அதனால இதை செய்ய முடியாது. அப்ப இந்த 3 ஆண்டு காலத்துல நீட்டை நம்ம எதிர்க்கணும். 1.
எதிர்த்து ஒன்னா போராடி அதை வந்து மாற்றணும். இல்ல முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டாலும் வந்துருச்சு. அப்ப மாணவர்களை நம்ம அதுக்கு வந்து தயார் பண்ணணும். தயார் பண்ணணும் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஸ்கூல்லையும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை இந்தியை தவிர தமிழை இரண்டாவது மொழியா, தமிழை ஒரு மொழியாக தமிழ் ஆங்கிலம் இதை மட்டும் மொழிகளாக வைத்துக் கொண்டு இந்தியை வந்து எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய சிலபஸை நீங்க அப்படியே அடாப்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இரண்டாவது ஸ்டேஜுக்கு அதை இன்னும் இந்த நீட் தேர்வு மட்டுமல்ல, அகில உலக அளவுல அமெரிக்கால நடக்கிற தேர்தலுக்கு கூட ஒரு நல்ல முறையில இந்த நம்முடைய மாணவர்கள் எதிர்கொள்கிற வகையில வந்து அந்த கல்வி திட்டத்தை, பாடத்திட்டத்தை நீங்க வந்து மாற்றி அமைக்கணும். நீங்க பாடத்திட்டத்தை எடுத்தீங்கன்னா அது கல்லூரி கல்வி ஆகட்டும், பள்ளி கல்வி ஆகட்டும், இந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே அவுடேட்டடா இருக்குதுங்க. இது வந்து ஒரு முறைப்படுத்தப்படல. அப்புறம் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த குடோன் மாதிரி மாணவர்களை வந்து இந்த பிராய்லர் சிக்கன் இருக்குல்ல, அது மாதிரி போட்டு அடைச்சு 11th கிரேட ஸ்கிப் பண்ணி 12th கிரேட மட்டும் சொல்லி கொடுத்து அதை ஒரு இயந்திரத்தனமான ஒரு கல்வி முறையை வந்து இவர்கள் வந்து உருவாக்கிட்டாங்க. அதனால நீட் வேண்டாம் என்பது என்னுடைய நிலைப்பாடு. இரண்டாவது, அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி நாடகம் ஆடுகிறார்கள். மாணவர்களை நல்ல கல்வி தரத்தோடு நம்ம வந்து அவர்களை தயார் செய்யணும். அடுத்து இப்ப மாணவர்கள் கேட்டது, என்னுடைய அந்த ஜூம் மீட்டிங்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மாணவர்கள் இந்த கோரிக்கையை பத்தி நாங்க பேசணும்னு வந்தாங்க. நான் 3 பேருக்கு மட்டும் பேசுவதற்கு நான் அதில் அனுமதி கொடுத்தேன். மற்றவங்களை நான் அந்த மீட்டிங்லயே இடம் பத்தலைன்னு சொல்லி அவர்களை வந்து நான் அனுமதிக்கல. அவர்கள் கேட்ட கோரிக்கை வந்து நீட்டே வேண்டான்னு கூட அவங்க கேட்கல. அவர்கள் கேட்டது, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எங்களால வந்து இதற்கு தயார்படுத்த முடியல, ஒரு நவம்பர்ல முதல் வாரத்துல வந்து இந்த தேர்வை வைங்க. இதுதான் அவங்களது கோரிக்கை. ஒரு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்ன செய்திருக்கலாம், அதாவது ஒரு சரி இப்ப ஷெட்யூல் படி நடக்குங்க, இன்னொரு தேர்வை கூட நாங்க வந்து நவம்பர் முதல் வாரத்தில் நடத்துறோம், இந்த ரெண்டுல எது உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குதோ நாங்க அதை எடுத்துக்கிறோம் என்று சொல்லிட்டு போயிருந்தா மிக சுலபமா இதை வந்து செஞ்சிருந்திருக்கலாம். இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து பிரதம அமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போய், ஐயா தமிழ்நாட்டுல இப்படி இருக்கு, ஏன்னா நம்ம அதிகமாக கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதிகமாக கொரோனா பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மட்டும் நீங்க 2 தேர்வு முறைகளை கொடுங்க, அதாவது பெஸ்ட் அவுட் ஆஃப் 2. இப்ப சென்ற சில நாட்களுக்கு முன்பு நடந்தது ஒன்று, இன்னொன்னு நவம்பர்ல வைக்கிறோம். பெஸ்ட் அவுட் இந்த 2லயும் எதுல அதிக மதிப்பெண் இருக்கு இதை நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருந்தா மாணவர்களுக்கு அந்த மன சுமை அப்படியே இறங்கி இருக்கும், இந்த டென்ஷனே வந்து இருந்திருக்காது, இந்த தற்கொலை முடிவுகள் வந்து அவர்களுக்கு வந்து இருந்திருக்காது. அப்ப இன்றைக்கு நம்ம 13 மாணவர்களை இழந்திருக்கிறோம். இதுக்கு காரணங்கிறது ஸ்டாலின் தான் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல பொங்குறதும், ஸ்டாலின் சட்டை கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்து இதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு பொங்குறதும், 2 பேரும் மாறி மாறி வேஷம் கட்டுறாங்களே ஒழிய மாணவர்களது நலன்கள் என்பது வந்து பாதுகாக்கப்படவில்லை. 2வது, திரு சூர்யா அவர்கள் சொன்ன கருத்து வந்து மிக சரியான ஒரு கருத்து. அந்த கருத்தை வந்து நான் ஆதரிக்கிறேன். மிக சரியான ஒரு கருத்து. சும்மா இந்த கண்டெம்ட் அது இதுன்னு எல்லாம் பூச்சாண்டி காமிச்சு நீங்கள் பேச்சு உரிமையை மறுக்க முடியாது. இதுதான் நீட் வந்து ஒரு நிலைப்பாடாக இருக்கும். இவ்வளவு நேரம் லகரம் நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இடையளித்தமைக்கு மிக்க நன்றி சார்.